2026ஆம் ஆண்டில் உலக அளவில் தொழில் வர்த்தகம் வந்து எப்படி இருக்க போகுது சார்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது? நாட்டின் ஒரு வீட்டின் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வந்து வியாபாரம், தொழில் வர்த்தகம் தான். தனிப்பட்ட மனித வாழ்க்கையாகட்டும், இந்த நாடாகட்டும். இப்போ 2026 ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குருவோட ஆதிக்கம் தான் வருது. நம்பரை கூட்டி பார்த்தீங்கன்னா 12ஓட வந்து குருவோட எண் 1 2 3ங்கிறது குருவோட எண்ணாக வரும். அது குருவின் ஆதிக்கம் நிறைந்ததுங்கிறது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆன்மீக நாட்டத்திற்கு அதிகமாக மகத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு இடங்களுக்கு வந்து இந்த பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். வர்த்தம் சங்கப்பட்ட பிரச்சனைகளும் அப்படி தான் வந்துடும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சந்திரனை வந்து முக்கியமாக கொண்டு போகணும். வெளிநாடு ஏற்றுமதின்னு பார்க்கும்போது சந்திரனை முக்கியமாக கொண்டு போகணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து சந்திரன் பிரதமே வைக்கிறான். இன்னொன்று வெளிநாடு தொடர்பு பார்த்தா ராகுங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து ராகுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக உண்டு. இந்த ராகு சந்திரன்கிறத வச்சு தான் ஒரு பொருளாதாரம் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக நாங்களாம் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஓரளவு கரெக்டாக போயிட்டு இருக்குது. வெளிநாடு போகுது யோகம் வரணும், எப்போ வரும் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து போகுது. இந்த வர்த்தக வயத்தில் பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகிற விஷயமாகட்டும், இல்லை வேலை செய்ய போகிற விஷயமாகட்டும், இல்லை பெர்மனெண்ட்டாக விசா எடுத்து தங்கக்கூடிய விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப போராட்டமான வாழ்க்கையில் தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த தன்மையில் என்ன அப்படின்னா, அந்த இயற்கை சீட்டங்கள்லாம் சாரெலாம் நல்லா சொன்னாங்க. இயற்கை சீட்டங்களை பற்றி பேசும்போது இயற்கை சீட்டங்கள் வரும்பொழுது இங்கே போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு தன்மை வந்து போகலாமா. தனிப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, நம்மளோட பொருள் அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளுக்கு உண்டான நமக்கு இன்வெஸ்ட் நமக்கு கரெக்டாக வந்து சேருமா, ப்ராஃபிட் நம்ம நாட்டுக்கு வந்து சேருமா அப்படிங்கும் போதெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது. நான் போன பதிவிலே நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குரு இந்த டிப்பு தாறுமாறமாக ஒரு பயிற்சியை போயிட்டுருக்கிறார். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த முதல்ல கடகத்தை அதிசஞ்சாரமாக இருந்து அப்புறம் மறுபடியும் மிதுனத்துக்கு போய் மிதுனத்து திரும்ப கடகத்துக்கு வந்து கடகத்தை மறுபடியும் சிம்மத்துக்கு போய் சிம்மத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு வர்றாரு. வந்து அது சிம்மத்தில் இருக்கும்போது ஒரு ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும், ஒரு மெஜாரிட்டி நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும், பொருளாதார வர்த்தகம் நல்லா போயிட்டு இருக்கும். அது மறுபடியும் கடகத்துக்கு போகும்போது சில தடுமாற்றங்கள் வருது. அந்த தடுமாற்றங்கள் வர்றதுக்கு இருந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி சார் சுபம் சார் சொன்ன மாதிரி என்ன, இயற்கை சீற்றங்களினால் பாதிப்புகள் ஏற்படும். அப்போ பொருளாதாரம் கடுமையாக நிச்சயமாக இந்தியாவுக்கு பாதிப்பு உண்டு, பாதிக்கப்படத்தான் செய்யும். வந்து இப்போ நம்ம நாட்டில் பிரச்சனை இருந்தால் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் பிரச்சனை இருந்தாலும் அதனோட பாதிப்பு நமக்கு வந்து உண்டு. ஏன்னா நம்ம பொருள் ஏற்றுமதி ஆகணும். ஆனால் இந்தியாவிலிருந்து நம்ம துணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றுமதி ஆவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்குது, இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே நாம் குரு ராஜாவாக வர்றது, செவ்வாய் மந்திரியாக வர்றது, சனி சேனாதிபதியாக வர்றது, இது இவங்களுக்குள்ள வந்து என்ன நல்ல மூணுமே நட்பு கிரகங்கள் தான். இருந்தாலும் தன் தனித்தன்மையை விடாமல் இவங்க ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஈகோ கிரியேட் ஆகும். அந்த மக்களுக்குள்ள ஈகோ கிரியேட் ஆகி இந்த நாட்டுக்கு நான் செய்யணுமா, இந்த நாட்டுக்கு நான் இதெல்லாம் செய்யணுமா, குறிப்பாக வந்து என்ன சொன்னால் டெரரிசத்துக்காக வந்து இவங்க வந்து பொருளாதார நம்ம இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய பணத்தை எதுக்கு பயன்படுத்த, நாட்டின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அதை விட்டு வேற வழியில் வந்து துண்டாடக்கூடிய பிரச்சனைகளை பயன்படுத்தி இருக்கும்போது இந்த பொருளாதாரம் சற்று வீழ்ச்சியை சந்திச்சு தான் அது ஒரு மேன்மையான நிலைக்கு கண்டிப்பாக வரும். மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.